அந்த முருகர் ஆல்பம் மிகப்பெரிய ஹிட் ஆனதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? முருகர் தான் காரணம். முருகர் தான் காரணம், வேற எது காரணம் இல்லை. சத்தியமாக சொல்கிறேன், அது முருகர் மட்டும்தான் காரணம். பட் எனக்கு எனிவே எனக்கு இந்த ரெகுலர் டிவோஷனல் அந்த பேட்டர்ன் கொஞ்சம் மாற்றிருந்தீங்க இல்லை? ஆமாம், எனக்கு அது இல்லாமல் எனக்கு ரொம்ப அது மெலடியாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஓவர் டன்னாக்காலாம் இல்லாமல் எனக்கு ஒரு ஃபீல் குட், ஒரு ரஹ்மான் சார் பாட்டு கேட்டால் எப்படி இருக்குமோ எனக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னு தான் ஒரு ஐடியாவில் வச்சு தான் பண்ணுது. புது டோன்ஸ், புது வே ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ரெகுலர் பல்லவி சரணம் அந்த மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண ஆல்பம் தான் சார் அது. பட் இதுக்கு இந்த வெற்றிக்கு முழுக்க காரணம் முருகர் தான். அவர் தான் ஐயா தான். எனக்கு திருச்செந்தூர் ரொம்ப பிடிக்கும் சார். பிரியா மாலின்னு ஒரு பொண்ணு பாட வச்சேன். ஆதி நீயே நாளும் ஆகம் நீயே, அதிகாரம் நீயே, ஆலய ஆரம் நீயே, சேனை நீயே, காக்கும் வேலும் நீயே, செந்தூரன் நீயே, செந்தில் நாதன் நீயே. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் இது. திருச்செந்தூர் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி என்னென்னா நிறையா ஃபாஸ்ட் பீட் சாங்காக இருக்கும். முருகருக்குன்னா அது முருகர்னாலே அந்த வைப்பு வேணுங்கிறதுனால பண்ணுவாங்க. பட் எனக்கு அந்த கோவில் அமைஞ்சிருக்கிற இடம் ஒரு கடல் அலை, அது கடல் ஓரத்தில் இருக்குது, ஒரு சாந்தம், ஒரு பீஸ்ஃபுல், சாந்தமாக தான் இருப்பார். நீங்கள் இன்றைக்கி போய் பார்த்தாலும் ஸோ அது ஒரு முக்கியமான ஸ்தலம் இல்லை சார் அது. ஏன்னா எல்லா கோயிலையும் நம்ம சாமியை பார்த்துட்டு படி இறங்கி வரோம். அந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் சாமி பார்த்துட்டு படி ஏறி தான் வருவோம். நீங்கள் வாழ்க்கையும் அப்படி தான், வேறு ஒரு லெவல். ஸோ அவருக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு சாங் கொடுக்கணுன்னு தான் அந்த மாதிரி பண்ணது.